திருப்பதியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. மலை மேலே அது நம்ம முதல்ல போகிற இடம் வந்து ஸ்ரீவாரி பாதாளம், அதாவது வெங்கடேஸ்வர பெருமாளோட கால் தடம் இருக்கிற இடங்க. அது கால் பாதம் அங்கே இருக்குது. அது போய் முதல்ல பார்ப்போம். நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே, வருமிடர் தீர வந்தோமையா வேங்கட பெருமாளே, மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாளே. எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே, கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, ஆழக்கடலிலே இந்த இடத்துல 120 கோடி ஆண்டுகளாக உருவான ஒரு கல் தோரண வாயில் இருக்குது. இந்த இடத்துல தான் வெங்கடேஸ்வர பெருமாள் தோன்றினார் அப்படிங்கிற ஒரு தல வரலாறும் இருக்குது. இந்த கல் தோரணம் 160 கோடி ஆண்டுகளாக இயற்கை சீற்றத்தினால மழை, வெயில், காற்று இதனால் அரிக்கப்பட்டு உருவானதாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க பக்தர்கள் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் தோன்றிய இடம் அப்படிங்கிற ஒரு வரலாறையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கோயில் நிர்வாகம் அழகான ஒரு பூங்கா உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த பூங்காவோடு சேர்த்து ஒரு சின்ன விலங்கியல் பூங்காவும் உருவாக்கியிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே, பேரு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே, பேராயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே.
இதே மாதிரி உள்ள கல் தோரண வாயில் ஆசியாவிலேயே 2 இடத்துல மட்டும்தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்தால் இந்த இடத்த வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பூங்காவோட சேர்த்து. இதுக்கு முன்னாடி அந்த கல் தோரண வாயில் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல, முன்னாடியே ஒரு கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. நான்கு கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும். பூங்காவெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அந்த பக்கம் கீழே வந்து சக்கர தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. கல்லுகளுக்கு இடையே எப்போது பார்த்தாலும் நீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. அதான் நம்ம பார்க்குறோம். இந்த சக்கர தீர்த்தத்தை தாண்டி உள்ளே போனால் ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு வாங்க. நாங்களும் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திருப்பதி வந்தீங்கன்னா நீங்களும் இந்த இடம்லாம் சுற்றி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் சுற்றி பார்க்குறதுக்கு திருப்பதி தேவஸ்தானத்தில் தனியாக பஸ் விட்டுருக்காங்க. மொத்தம் 6 இடத்துக்கு சேர்த்து 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் போகணும், பாருங்கள். இந்த பஸ் எங்கேருந்து கிளம்புதுன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேருந்து கிளம்புதுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏறி இறங்கிக்கலாம். மொத்தமாக 6 இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 1 ஸ்ரீவாரி பாதம், 2 சிலாதோரணம், 3வது இடம் வேணுகோபால் சாமி டெம்பிள்ஸ், 4வது இடம் ஸ்ரீ ஜபாலி ஹனுமான் டெம்பிள், 5வது வந்து ஆகாசகங்கா தீர்த்தம், 6வது வந்து பாப விநாச டேம். இந்த மொத்தம் 6 இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 120 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஏறி இன்னொரு இடத்துல இறங்கிக்கலாம். ஆனால் போகிறது மாதிரியே திரும்பி ரிட்டர்ன் வரணும். ஒரு தடவை ஏறி இறங்கிட்டிங்கன்னா திரும்ப அதே இடத்துக்கு போக முடியாது, பார்த்துக்கங்க. இந்த 6 இடம் இல்லாமல் இன்னும் திருப்பதி மலை மேலே பார்க்குறதுக்கு ஒரு சில இடங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னால் போக முடியல இந்த தடவை. அடுத்த தடவை போனோம்னா அந்த இடையும் உங்களுக்கு இருவிழி அழகை இருவிழி காணும் பாக்கியம் கொண்டோமே. இறைவா ரமணா உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே. திருமுகம் மலரும் சன்னதி வாசல் பரவசம் கொண்டோமே. தேவ ரகசியம் அது உன் லீலை மனையினில் கண்டோமே. ஒரு முகமாகும் கனிமுக கமலம் பூக்கும் நந்தவனம். உத்தமனே உன் கோயில்தானே எங்கள் நெஞ்சில் தினம். பெருமுகிலாகிய கருமுகில் வண்ண அருணதி உனது மனம். பீதாம்பரனே உன்னால் தானே எங்கும் பக்தி மணம்.
பூங்காவில் விஷ்ணுவோட 9 அவதாரம் சிலையை நிறுவிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா தவறாமல் இந்த இடத்துல போய் பாருங்கள். குழந்தைகளுக்கும் கொண்டு போய் இந்த இடத்துல காட்டுங்க. கோவிந்தா ஹரி கோவிந்தா எனும் உந்தன் திருநாமம் குறைகள் தீர்க்கும் நிறைவை சேர்க்கும் அதுதான் உயர் வேதம் யார் மனமும் அது மட்டும் இல்லாமல் பூங்காவில் எங்கே பார்த்தாலும் அழகழகான சாமி சிலை இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூங்கா. பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா. நீங்களும் போனீங்கன்னா இதெல்லாம் கொண்டு பண்ணி காட்டுங்க, பாருங்கள். பத்தவதாரம் பாரினை காக்க கண்டது உன் வேகம் பார்க்கடல் வாசம் சித்தர்கள் நெஞ்சம் பற்றிடும் ஹரியோகம் நித்தமும் உந்தன் திருமலை குன்றில் கல்யாணம் யாகம் நீலமணி வண்ண பெருமாளே நீ என்றும் ஆனந்தம் நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நமோ நாராயணா.